வணக்கம். தற்போது நாங்க பார்க்க போறது, அதாவது இந்த கிழமை நடைபெற்ற, அதாவது போன செவ்வாய்க்கிழமை என்று நினைக்கிறேன். செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற மாகாண கல்வி திணைக்களத்தின் வடக்கு மாகாண பேப்பர் முன்னோடி பரீட்சை உண்டு. எல்லாருக்கும் பேப்பர் திருத்தி மார்க்ஸும் தந்திருப்பினோம். ஆகவே நாங்கள் இந்த பேப்பரை பயிற்சித்து பார்க்க போறோம். நீங்க பிளவிட்டு இருந்த கேள்விகள் எல்லாம் நாங்க சரியா செய்ய போறோம். இந்த பேப்பரை பொறுத்தவரையில என்னுடைய கருத்து நீங்கள் இதே மாதிரி ஒரு வினாத்தால உங்களோட அதாவது ஃபைனல் எக்ஸாமுக்கும் எதிர்பார்க்கலாம். அந்த ஸ்டாண்டர்ட்லாம் வந்திருக்கு. சரிதானே? எல்லாரும் சொல்றாங்க ஃபர்ஸ்ட் பார்ட் கஷ்டம், செகண்ட் பார்ட் ஈஸி, செகண்ட் பார்ட்ல கட்டுரை கொஞ்சம் எல்லாருக்கும் குழப்பிட்டுது என்று சொல்றாங்க. ஆகவே நாங்கள் இந்த பேப்பரை பயிற்சித்து பார்க்க போறோம். அப்படி என்ன கஷ்டம் இருக்குது, எவ்வளவு நேரம் எடுக்குது, எப்படி கேள்விகளை இலகுவாக செய்யறது, அதை பற்றி பார்க்க போறோம். சரிதானே? சரி, முதலாவது கேள்வியிலிருந்து தொடங்குவோம். முதலாவது கேள்வி வழக்கம் போல தரப்பட்டுள்ள 3 விடைகளில் இருந்து பொருத்தமான விடையை தெரிவு செய்க. அப்பவாம் வழக்கம் போல 3 விடையிலிருந்து பொருத்தமான விடையை தெரிவு செய்ய போறோம். அதை விட சமீபத்தில் உள்ள உருவை அவதானிக்க. அவ்வுரு பற்றிய சரியான கூற்று யாது? அப்ப முதலாவது கேள்வி ஒரு உருவை தந்துட்டு அதை பற்றி சரியான கூற்று. விடையை பார்ப்போம். 3 பிள்ளைகள் காலை உணவை மகிழ்வுடன் உண்கின்றார்கள். சரியா? 3 பிள்ளைகள் காலை உணவை மகிழ்வுடன் உண்கிறார்களா? இல்ல, இதுல 3 பிள்ளை இல்ல, 2 பிள்ளை தான் இருக்கணும். இதுல ஒரு ஆள், இதுல ஒரு ஆள். இவர் பிள்ளை இல்லையா, இது அவருடைய தந்தையாக இருக்கலாம் என்று நினைக்கிறேன். பார்ப்போம், சரியான விடையை பார்ப்போம். அண்ணாவும் தம்பியும் தங்கையுமாக காலை உணவாக தோசை சாப்பிடுகின்றார்கள். இதுல உங்களுக்கு தோசை என்றது தனியே தெரியுதா? இந்த படத்துல உங்களுக்கு தோசை தனியே தெரியுதா? இல்ல. ஆகவே இரண்டாவது விட பிழையானது. பிள்ளைகள் உணவு உண்பதற்கு அம்மா பரிவுடன் பரிமாறுகின்றார். ஓ, இந்த அம்மா பரிமாறுறதுக்கு ரெடியா நிற்கிறார். சரிதானே? ஆகவே சரியான விடை மூன்றாவது. பிள்ளைகள் உணவு உண்பதற்கு அம்மா பரிவுடன் பரிமாறுகின்றார். அதுதான் மிகச் சரியானது. சரிதானே மாணவர்களே? சரி, அடுத்த கேள்விக்கு போறோம். இதுல முதலாவது விட பிள்ளைய 3 பிள்ளைகள்னு சொல்லியிருக்கு. இவர் பிள்ளை இல்லை. சரிதானே? இரண்டாவது கேள்விக்கு போவோம். அருகே தரப்பட்டுள்ள 6 அட்டைகளையும் ஒழுங்குபடுத்தும் போது பெறப்படும் சரியான உருவை தெரிவு செய்க. அப்ப இதுக்கு நீங்கள் நேரம் கூட எடுக்கக்கூடாது, இலகுவாக செய்ய போறோம் பாருங்க. சரிதானே? இந்த 3 உருக்கள்ல விடையில போய் பார்ப்போம். 3 உருக்கள்ல என்ன வித்தியாசம் இருக்குன்னு பார்க்க போறோம். சரிதானே? இந்த உருவெடுப்பம், இந்த உருவெடுப்பம், இந்த உருவெடுப்பம், 3ம் விடை. இங்க பாருங்க, இந்த உருவுல 2வது உருவுல இந்த இடத்த பக்கத்துல ஒரு நாய்க்குட்டி இருக்குது. ஆனா 2வது விடையில இல்ல. சரிதானே? இருக்கட்டும். அதே மாதிரி 3வது உருவுல இங்க இதுல ஒரு சந்திரன், அதாவது வட்டமா காட்டப்பட்டிருக்கு. ஆகவே சந்திரனை காட்டியிருக்கிறோம். அதுவும் இல்ல. நீங்கள் இப்ப போய் இந்த 1 2 3 4 5 6 என்ற உருவத்துல பாருங்க, சந்திரன் நாய்க்குட்டி இருக்குதா இல்லையாண்டு. இதுல சந்திரனை காணல 6வது உருவத்துல. ஆகவே 3வது விட பிழை. 2வது விடையில நாய்க்குட்டி இருக்குது. ஒரு தாத்தா பிள்ளைகளுக்கு கதை சொல்ற. அப்ப அவருக்கு பக்கத்துல ஒரு நாய்க்குட்டி இருக்குது. ஆனா 2வது உருவத்துல நாய்க்குட்டி இருக்குது. விடையில போய் பார்ப்போம். 2வது விடையில நாய்க்குட்டிய காணல. ஆகவே 2வது விட பிழை. சரிதானே? ஆகவே இதுக்கு சரியான விடை முதலாவது. இப்படித்தான் மாணவர்களை விடையை கண்டுபிடிக்கிறது. நீங்க ஒழுங்குபடுத்த போனா நீங்க யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு இடத்தையும் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. எந்த இடத்துல எந்த உருவம் வருகுது, சரியா இருக்கா, ஆக்களை எல்லாம் பார்ப்பீங்க. அதுல தாத்தா பிள்ளைகள் எல்லாரையும் ஒவ்வொருத்தரா பார்ப்பீங்க. நேரம் போய்விடும்.
சரிதானே? நல்ல ஸ்டாண்டர்டான பேப்பர். இதே மாதிரி எதிர்பார்க்கலாம். முதலாவது முன்னோடி பரீட்சையை நல்ல வடிவா செய்திருக்கிறாங்க. சரிதானே? மூன்றாவது கேள்விக்கு போறோம். மூன்றாவது கேள்வியும் வழக்கத்தை போல வழக்கமா என்ன வர்றதோ இதுதான் பேட்டர்ன்டா மாறாது. பாருங்க, முதல் 10 கேள்வி இப்படித்தான், முதலாவது கேள்வி இதண்டா இதுதான். சரிதானே? உதாரணத்துக்கு சொல்ல போனா சமய பாடத்தை எடுத்தா எல்லா சமய பேப்பர்லையும் எந்த வகுப்புக்காக இருக்கட்டும் முதலாவது கேள்விக்கு விட விநாயகரா தான் இருக்கு. சரிதானே? இது உதாரணத்துக்கு சொன்னான். மூன்றாவது கேள்வியை பார்ப்போம். கட்டத்தின் உள்ளே உள்ள சித்திரத்துக்கு பெருமளவில் ஒத்ததாக வரையப்பட்டுள்ள உரு எது? அப்ப கட்டத்தின் உள்ளே உள்ள சித்திரத்துக்கு பெருமளவில் ஒத்ததாக வரையப்பட்டுள்ள உரு. அப்ப அதே மாதிரி கூடுதலா இருக்கும். பார்ப்போம். சரிதானே? பார்க்க போறோம். நாங்கள் அதே மாதிரி உருவ வச்சு பார்த்து கொண்டிருக்க அவசியம் இல்லை. உடனடியா வித்தியாசங்களை தட்டுவோம். சரிதானே? இப்ப தட்ட போறேன்னு பாருங்க. 2வது விடை எடுத்தா இந்த நடுவுக்குள்ள நிறந்துகிட்ட படையல, ஆனா இங்க நடுவுக்க நிறந்துகிட்ட பட்டிருக்கு. ஆகவே 2வது விட பிழை. சரிதானே? தட்டியாச்சு, ஒரு விடைய தட்டியாச்சு. அடுத்தது இதுல பாருங்க, இதுல ஒரு இலை இருக்கு, ஆனா முதலாவது விடையில அந்த இலைய காணல. சரிதானே? ஆகவே முதலாவது விடையே தட்டியாச்சு. இப்ப என்ன விட சரியான விட? சரியான விட இலக்கம் 3. சரிதானே மாணவர்களே? இப்படித்தான் செய்யறது. இதே மாதிரி நீங்க சரியா செய்யணும். சரிதானே மாணவர்களே? விளங்குதா? முதலாவது வித்தியாசத்தை கண்டுபிடிங்க. அதே மாதிரி உருவம் எங்கே இருக்குன்னு வச்சு பார்த்து கொண்டிருக்க கூடாது. அடுத்த கேள்விக்கு போறோம். 4வது கேள்வி, பின்வரும் உருக்களில் 2 ஒத்த தன்மையுடையவை, அவற்றை குறிக்கும் சரியான விடயங்கள் கோடிடுக. அப்ப இதுவும் அவதானம், 2 ஒரே மாதிரி இருக்கிற உரு. சரிதானே? விடைய வச்சுதான் இது கண்டுபிடிக்கணும். ஏன்? 4 உருவம் இருக்குது. நீங்க ஒவ்வொன்றையும் பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்க. சரியா? நீங்க விடைய வச்சு கண்டுபிடிக்கிறது மிகவும் இலகுவான். நான் போய் முதலாவது விடைய பார்க்க போறேன். பியும் டிஏயும் எடுக்க போறேன். பிஏயும் டிஐ. ஏதாவது மாற்றம் தெரியுதா? ஏதாவது மாற்றம் உங்களோட கண்ணுக்கு தெரியுதா? வித்தியாசமா? எனக்கு தெரியல, ஒரு வித்தியாசமும் தெரியல. ஒத்து பாருங்க, பிஏயும் டிஏயும். இதுக்கு சரியான விடை பியும் டியும். முதலாவது விடைய பார்த்தோன்னே விட வந்துட்டு. இனி அங்கால போய் பார்த்தாலும் உங்களுக்கு சரியா இருக்க போறேல, வித்தியாசமா தான் இருக்கு. போய் பார்ப்போமா? இதுக்கு உங்களுக்கு டவுட்னா போய் பார்ப்போம். சரி, போய் பார்ப்போமே. ஏயும் டியுமா? ஏயும் டியும். ஏ இப்படி இருக்குது. சரிதானே? ஏ இப்படி இருக்குது, டி இப்படி இருக்குது. இதுல என்ன ஒற்றுமை? இதுல என்ன வித்தியாசம்? இதுல வித்தியாசம் தான் இருக்கு, ஒற்றுமை இல்லை. ஏன் சொல்லுங்க? இந்த நடுவுக்கு இருக்கிறது என்ன? இதுல வட்டம், இதுக்குள்ள சதுரம். அதை வச்சே கண்டுபிடிக்கலாம். சரிதானே? 2வது விட பிழை. 3வது பியும் சியும். பியும் சியும் நீங்க பியையும் சியையும் எந்த வளம் சுற்றினாலும், அதாவது வலப்பக்கம் எத்தனை நேரம் சுத்தினாலும் இடப்பக்கம் எத்தனை நேரம் சுத்தினாலும் 2ம் பொருந்த போறது இல்ல. ஏன்? 2ம் வித்தியாசமானது. இதுக்குத்தான் மாணவர்களை சொல்றது, விடைய வச்சு இப்படியானதெல்லாம் கண்டுபிடிச்சுன்னு போயிடலாம். நான் முதலாவது விடைய பார்த்தேன், அப்படியே இருந்துச்சு. பியும் டியும் ஒற்று மாற்றவும் இல்லை. உடனே விடைய போட்டுட்டேன். சரிதானே? நேரம் மிச்சம் எனக்கு. அதை விட எனக்கு சரி என்று வடிவா தெரியுது. மற்ற விடையெல்லாம் செக் பண்ணணுமோ? இல்லை, செக் பண்ண தேவை இல்லை. உறுதிப்படுத்தினதுதான். இப்ப நான் இந்த விடையை கீறிட்டு, இப்ப நான் எக்ஸாம் செய்யறேன்டா, இந்த விடையை கீறிட்டு, ஓ எனக்கு இந்த கேள்வி சரி, வடிவா தெரியுது சரி என்று ஒரு டவுட்டும் இல்லை எனக்கு. பார்க்க தெரியுது இதுவும் ஒன்றுதான். இதுல வேற வித்தியாசம் இருக்கோ? இல்லை. ஆகவே இந்த கேள்வி எனக்கு சரி, எனக்கு 2.5 மார்க்ஸ் வர போகுது ரெண்டுட்டு அடுத்த கேள்விக்கு போடுவேன்னா. சரிதானே? இப்படித்தான் நீங்களும் செய்யணும். அதை விட்டுட்டு சரியான விடையை போட்டுட்டு அங்காலவே குழம்பி கொண்டு நிக்கிறீல.
சில நேரம் 2 3 பார்த்தோன்னே உங்களுக்கு 2வது 3வது விடையை பார்த்தோன்னே மற்றதெல்லாம் ஒரே மாதிரி தெரிய வலிக்கிட்டு சரிதானே. சில நேரம் வட்டி போட்டு மற்ற விடையை மாத்தி போடுவீங்க. நிறைய பேர் செய்திருக்கிறீங்க இப்படி. சரிதானே. பார்ப்போம். 5வது கேள்விக்கு போறோம். 7, 13, 11, 9, 15 இங்குள்ள 6 இலக்கங்களையும் ஏறு வரிசையில் ஒழுங்குபடுத்துவதற்கு குறைந்தது எத்தனை இலக்கங்களின் இடங்களை இடம் மாற்ற வேண்டும்? அப்ப நீங்க பாருங்க, ஏறு வரிசையில ஒழுங்குபடுத்தணுமா, அதுக்கு எத்தனை இலக்கங்கள் இடங்களை இடம் மாத்தினா சரி என்று கேட்டு கிடக்கு. சரிதானே. சரி, 7க்கு அடுத்தது என்ன வரும்? இதுல 7க்கு அடுத்தது பெருசு என்ன? ஏறு வரிசையில ஒழுங்குபடுத்துதான். முதல்ல ஏறு வரிசைண்டா என்னன்னு தெரியணும். குறைஞ்சதுல இருந்து அதிகரித்து செல்றது, குறைஞ்சதுல இருந்து கூடிக்கொண்டு செல்லணும். பாப்போம். 7க்கு பிறகு என்ன வரும்? நான் இதுல எழுதுறேன். 7க்கு பிறகு என்ன வரும்? 9. 9 வரும். 9க்கு பிறகு 11. 11க்கு பிறகு 13. சரிதானே நான் சொல்றது. அடுத்தது 15. இதுல பாருங்க, 7 அதே இடத்த இருக்கு, 15 அதே இடத்த இருக்கு, 11 அதே இடத்த இருக்கு. 13 9 தான் வேற வேற இடத்துல இருக்கு. தூக்கி மாத்தி விட்டோம்டா சரி. 9 இங்க தூக்கி 13 அங்க தூக்கி போட்டா சரி. அப்ப எத்தனை இலக்கங்களின் இடங்களை இடம் மாற்றணும்? 2 இலக்கங்களின் இடங்களை இடம் மாற்ற வேண்டும். இதுக்கெல்லாம் நேரமே எடுக்கக்கூடாது மாணவர்களே. பார்த்த உடனே விடைய போடும். சரிதானே. நல்ல பேப்பர். 6வது கேள்விக்கு போறோம். கீழே 3 செவ்வகங்கள் தரப்பட்டுள்ளன. இந்த செவ்வகங்கள் 3ஐயும் வைத்து உருவாக்கப்பட்ட உருவை தெரிவு செய்க. அப்ப என்ன சொல்லியிருக்காம்? இந்த செவ்வகம் 3ஐயும் வைத்து உருவாக்கப்பட்ட உருவை தெரிவு செய்யட்டாம். சரிதானே. நீங்க நான் சொல்ற மாதிரி பாருங்க. எல்லாத்துக்கும், எல்லா செவ்வகத்துக்கும் இடப்பக்கம் தான் கோடு போட்டுருக்காங்க. இதுல உண்டு, இதுல உண்டு, இதுல உண்டு. சரிதானே. சரி, இப்ப என்ன செய்ய போறோம்டா, இந்த உருவங்களை வச்சு உருவாக்கப்பட்ட உருவ தெரிவு செய்யட்டாம். உங்களுக்கு பார்த்தா என்ன தெரியுது? இதுல உங்களுக்கு ஏதாவது குழப்பங்கள் இருக்குதா? இதை தூக்கி மேல வச்சிருக்கலாமோ, மாத்தி வச்சிருக்கலாமோ, தலைகளா வச்சிருக்கலாமோ. சரிதானே. நான் சொல்றேன், இந்த உருவ 3ஐயும் வச்சு, செவ்வகம் 3ஐயும் வைத்து உருவாக்கணும்டா ஒரே மாதிரி அடுக்கினாத்தான் உருவாக்கலாம். சரிதானே. ஏன்னு நீங்க பாருங்க, இந்த 2 உருவத்தையும் எடுங்க. முதலாவதையும் 2ஆவதையும். முதலாவது அப்படியே உருவல இருக்கிற மாதிரியே வச்சு கிடக்கு. அடுத்தது மற்ற வளம் மாத்தி போட்டு வச்சு கிடக்கு. இங்க பாருங்க, நான் உங்களுக்கு நினைச்சு காட்டுறேன். மற்ற வளம் மாத்தி போட்டு இதை தூக்கி இங்கால வச்சு போட்டு வச்சிருக்கு. அடுத்தது அப்படியே வச்சிருக்கிறாங்க. 3வது அப்படியே கீழே வச்சு கிடக்கு. சரிதானே. அப்ப இதுல நடுவான் மாறிட்டு இருக்கட்டும். இதை எடுத்து பார்ப்போம். இதுல கடைசி 2ம் அப்படியே இருக்குது. மேலான் மாத்தியாச்சு. பாருங்க, மேலான் நான் உங்களுக்கு நினைச்சு காட்டுறேன். மேலான மாத்தி போட்டாங்க. சரி, இதுவும் இருக்கட்டும். 3ஆவதா பாருங்க, 3ஐயும் மாத்தி போட்டு மேல ஒன்றுக்கு மேல ஒன்று அடிக்கிறாங்க. ஆகவே சரியான விடை இதுதான். சரியா. சரியான விடை 3ஆவது. சரிதானே மாணவர்களே. யோசிக்கணும். நீங்க முதலாவதே 2ஆவதே கூட பேர் போட்டிருப்பீங்க, எனக்கு தெரியும். ஏன் 3 செவ்வகங்களையும் வைத்து உருவாக்கப்பட்ட உருவண்டோன்னு 3ஐயும் வச்சு தானே உருவாக்கி கிடக்கு. மாத்தி வச்சா என்ன, மாத்தி வைக்க விட்டா என்ன என்றுட்டு உடனடியா கீறி போட்டு வந்திருப்பீங்க. அதைத்தான் நீங்க கவனமா பார்க்கணும். அவங்க உங்களுக்கு அதைத்தான் செக் பண்றாங்க. அந்த அறிவைத்தான் செக் பண்றாங்க. அப்படியே வச்சிருக்கோ, மாத்தி போட்டு வச்சிருக்கோம். கவனம். சரிதானே.
அங்காளி கேள்வியை தொடர்ச்சியா செய்ய போறோம். பாருங்க, அங்கால ஒரு கவிதை வருகிறது. வழக்கம் போல இந்த இடத்துல கவிதை கட்டாயம் வரும். சரிதானே? தொடர்ச்சியா பார்க்க போறோம். சரி, நான் கவிதையை வாசிக்க போறேன். எதிர்கால சந்ததியினர் நலமாக வாழ உளமாற இன்றே மரக்கன்றை நட்டு கோடை வெயில் தணிந்து மாறி பொழிந்திட தரு எனும் வரத்தை பேணி காத்திடுவோம். அப்ப இங்க பார்த்தா உங்களுக்கு தெரியுது, மரக்கன்றை நட்டு தரு எனும் வரத்தை பேணி காத்திடுவோம் என்ற என்ன சொல்லியிருக்கு? மரம் நடோனும் பேணி காக்கோனும், மரங்களை வெட்டக்கூடாது, அதைத்தான் சொல்லுது இந்த பாடல். கவிதை அதைத்தான் சொல்லுது. பார்த்த உடனே 2 வரியில வச்சே கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கு மேல என்ன வேணும்? இப்ப போய் பார்ப்போம். மேலாவது மேலே தரப்பட்ட கவிதையின் பிரதான கருத்து, எதிர்கால சந்ததியினர் நலமாக வாழணும். அது அதுல கூறப்பட்டிருக்கு. ஆனா பிரதான கருத்து இல்லையா? பிரதான கருத்துன்னா அதுல முக்கியமா சொல்லணும். சரிதானே? 2வது, மழை பொழிந்திட வெயில் குறைதல் வேண்டும். மழை பொழிய வெயில் குறையணுமா? இது ஒரு பொருத்தமற்ற கூற்று. 1வது 2வது பிழை. எங்களுக்கு பார்த்தோன்னே தெரியுது 3வது சரி என்று. இருந்தாலும் வாசிப்போம். இயற்கை வளமான தாவரங்களை பாதுகாத்தல் வேண்டும். அதைத்தான் சொல்லி கிடக்கு. ஆகவே சரியான கருத்து, இயற்கை வளமான தாவரங்களை பாதுகாத்தல் வேண்டும். சரிதானே மாணவர்களே? சரி, 8வது கேள்விக்கு போறோம். பின்வரும் பாடலின் இடைவெளிகளுக்கு பொருத்தமான சொற்களை தெரிவு செய்க. சரி, பாடலை வாசிக்க போறேன். பெற்ற இடைவெளி மறவாதே, பேணும் தந்தையை மறவாதே, கற்ற இடைவெளி மறவாதே, கடவுள் எண்ணம் மறவாதே. அப்ப இங்க என்ன சொல்லி இருக்கண்டா, இதுக்கு இடைவெளிக்கு பொருத்தமானது விடைய போய் பார்ப்போம். பெற்ற தந்தையை குருவை, தாயை குருவை, தாயை தந்தையை. இதுல பாருங்க, கீழே தந்தையை என்று சொல்லியாச்சு. அவ மேலே யார சொல்லணும்? பெற்ற தாயை மறவாதே. அதே மாதிரி கற்ற, உங்களுக்கு யார் கற்பித்தல் செய்யறது யார்? குரு. கற்ற குருவை மறவாது. மிகவும் இலகுவான விட. இதுக்கெல்லாம் நீங்க ஒரு 5 செகண்ட் தான் எடுக்கணும். ஆக கூடினது. சில நேரம் 10 செகண்ட் எடுக்கலாம். இந்த கேள்வியின் நேரத்தை கொண்டு பின்னுக்கு இருக்கிற கேள்விகளுக்கு கொடுக்கணும். ஏன் பின்னுக்கு இருக்கிற கேள்விகள் எல்லாம் பந்தியா இருக்குது. பாஸ்ட் பேப்பர் மாடல்ல போட்டிருக்கிறாங்க. நல்ல பேப்பர். செய்வோம். தொடர்ச்சியா நாங்க செய்ய போறோம். சரிதானே மாணவர்களே? 9வது கேள்விக்கு போறோம். சரி, 9வது கேள்வியை பார்ப்போம். 889, 235, 389, 329, 988 ஆகிய எண்களை இறங்கு வரிசையில் எழுதும் போது கிடைக்கும் 2ஆம் எண்ணின் நடுவில் வரும் இலக்கத்திற்கும் 4ஆம் எண்ணின் நடுவில் வரும் இலக்கத்திற்கும் இடையேயான வித்தியாசம். சரிதானே? அப்ப பாப்போம். அப்ப இத இறங்கு வரிசையில எழுதுவோணுமா? இறங்கு வரிசையில எழுதுவோம். எழுத போறேன்னு பாருங்க. நான் இறங்கு வரிசையில மேலே இருந்து கீழே எழுத போறேன். ஆக பெருசு என்ன? 988. சரிதானே? அடுத்தது 889, அடுத்தது 389, அடுத்தது 329, 235. சரி, கேட்ட கேள்வி, 2ஆம் எண்ணின் நடுவில் வரும் இலக்கம் 8, 4ஆம் எண்ணின் நடுவில் வரும் இலக்கம் 4ஆம் எண் 2. சரிதானே? இலக்கத்துக்கும் இடையான வித்தியாசம் 8ல இருந்து 2 போனா 6. 6 தான் மிகச்சரியான விடை. இந்த கேள்விக்கு செய்க வழியே இல்லாம விட சொல்லலாம். எப்படி சொல்லுங்க? இதுல என்ன நடுவில் இருக்கிறதெல்லாம் என்ன? ஒற்றை இலக்கம். 8, 3, 8, 2, 8. வித்தியாசம் 11 வருமோ? வித்தியாசம் 18 வருமோ? இந்த கேள்விக்கு நேரமே எடுக்க தேவையில்லை. உடனடியா 2வது விடைய கீறி போட்டு போகலாம். இதெல்லாம் ஒரு கேள்வி என்று செய்தா பிறகு இந்த கேள்வி போட்டதுக்கான ஒரு நோக்கம் இல்லாம போடும். இந்த கேள்வி போட்டதே 5 செகண்டுக்கு விட கொடுக்கணும் என்றுதான். நடுவில் வரும் இலக்கத்துக்கு வித்தியாசம் கேட்டு கிடக்கு. எங்கேயாவது ஒற்றை எண்ணுக்கு, அதாவது ஒற்றையில வர ஒற்றை இலக்கத்துக்கு
வித்தியாசம் 11ம் 18ம் வருமோ? வித்தியாசம் 11ம் 18ம் வருமோ? கடைசி வந்து வராது, வெற்றவே வராது. சரிதானே? நீங்கள் இப்படி செய்திருந்தா, அதாவது பார்த்த உடனே விடைய கீறி இருந்தா இந்த கேள்வி போட்டதுக்கு ஒரு நன்மை இருக்கு. இப்ப என்ன மாதிரி எல்லாத்தையும் இறங்கு வரிசையில் எழுதி போட்டு கழிச்சு கண்டா இந்த கேள்வி போட்டதுக்கான நோக்கம் வீண். சரிதானே? பாருங்க, நடுவில் வர்ற இலக்கத்துக்கு வித்தியாசம் கேட்டுக்கிடும். இதுக்கு போய் 11 18 இந்த கேள்வியை புள்ளையா செய்யற மாணவர்களும் இருக்கிறாங்க. சரிதானே? சரி மாணவர்களே, நான் இந்த ஒரு வீடியோ வந்து 20 நிமிஷம் தான் போடுவேன். சரிதானே? ஏன்னா தொடர்ச்சியா போட்டா நீங்க நிறைய பேர் பார்வையிடல, அதை விட ஸ்கிப் பண்றீங்க, இடையில நிப்பாட்டுறீங்க. ஆகவே 20 நிமிடங்கள்லாம் ஒரு வகுப்பு நான் வீடியோ போட முடியும். அடுத்த மிச்சம் 9ல இருந்து மிச்சம் ஃபுல்லா செய்ய போறோம். தொடர்ச்சியா வரும். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம இது உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சரிதானே? உடனடியா உங்களுக்கு விளக்க விடையும் தந்திருக்கு. நன்றி. தொடர்ச்சியாக இணைந்திருங்கள்.